ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால் நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. மாசி மாதம் தேர்த்து விழா தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொடர்ச்சியான பதிவுகள் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா முதல் நாள் வந்து சக்தி கரகம் வந்து அக்னி குளத்துலேருந்து அப்படியே அம்மா வந்து ஜோடித்து சக்தி கரகமாக ஆடி வந்து ஊர்வலமாக வருவாங்க. அது முதல் நாள் திருவிழா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மயான கொள்ளை விடுறது. அந்த மயான கொள்ளை விடுறத வந்து சிறப்பாக இருந்தது. ஏன்னா அந்த மயான கொள்ளையில் தான் 3 உருண்டையாக பிடிச்சி 3வது உருண்டை இறச்சி விடுறது தான் அந்த மயான கொள்ளை. அது 2ஆம் நாள் திருவிழா. 3ஆம் நாள் திருவிழா பார்த்திங்கன்னா அமாவாசை. அந்த அமாவாசையில் தான் வந்து அவருக்கு வந்து பிரம்மனுடைய கபாலமாவது விடுதலை ஆகுறது அந்த அமாவாசை டைமில் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தீமிதி திருவிழா 4வது வந்து தீமிதி திருவிழா நடந்தது. அதுலேயும் வந்து நிறைய பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க தீமிதி திருவிழாலேயும் வந்து. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தேர் திருவிழா வந்து வியாழக்கிழமை நடக்குது. நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி வந்து தேர் திருவிழா பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான ஜனங்கள் வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சக்தி கிரகம் பார்த்தீங்கன்னா 2 பங்கு வந்திருப்பாங்க. மயான கொள்ளை வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பங்கு ஜனங்கள் அதிகமாக வந்தாங்க. தீமிதி திருவிழாவில் வந்து ஒரு 5 பங்கு ஜனங்கள் வந்தாங்க. இப்போ வந்து தேர் திருவிழான்றதால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10% அளவுக்கு ஜனங்கள் வந்து அதிகப்படியான மக்கள் வருவாங்க. ஏன்னா இந்த மாசி மாதம் தேர் திருவிழா வந்து சிறப்பு மிக்க வழிபாடு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் கிராமத்தில் ஜனங்க தான் வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி வெளியிலேருந்து ரொம்ப லாங்லேருந்துலாம் வர்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? நம்ம வந்து இது மாயத்தேர்னு சொல்லுவாங்க. மாசி மாதம் தேர் வந்து மாயத்தேர். இந்த மாயத்தேரில் தான் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன், 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், நவகிரகங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கிறாங்க. இந்த மாயத்தேரில் வந்து கலந்து வந்து அம்மா வந்து சாந்தப்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க அப்படியே நிற்கிறாங்க. பிரம்மனுடைய சிரசை மிரித்து என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. அந்த ஆக்ரோஷம் தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாயத்தேராக வடிவம் கொண்டு இந்த தேரில் அவங்கள உட்கார வச்சு இழுத்துட்டு வருவாங்க. அதில் நம்மளுடைய பக்தர்களுடைய பங்களிப்பு இருக்கணும். மக்களும் வந்து ஏன்னா வந்து இத்தனை 30 முக்கோடி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாருமே சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி அந்த தேரை இழுக்கும் போது நம்மளுடைய பிரச்சனையாக வந்து அந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்கும். அதனால தான் இந்த மாசி மாதம் தேர் திருவிழாவில் வந்து கலந்துக்கிறது சிறப்பு. ஏன்னா மாதம் ஃபுல்லாக வந்திருப்பீங்க. மாதம் வந்து நம்ம ஊஞ்சல் தாலாட்டெலாம் பார்த்துருப்போம். இருந்தாலும் அந்த மாசி மாதத்தில் வரும்போது தான் 12 மாதத்துக்கு உண்டான விஷயம் வந்து இந்த ஒரே மாதத்தில் கிடைக்கும். அதான் வழிபாடுங்கிறது என்னென்னா 365 நாள் வந்து ஒரு நாள் தான் உங்களுக்கு கணக்கு. அதனால தான் மாதம் நம்ம வந்து போகும்போது ஒரு மாதத்துலேயாவது அவங்களுடைய கண் பார்வையானது நம்ம மேலே விழாதா. நானும் 4 மாதம் வந்துட்டுருக்குங்க, ஒரு பிரச்சனையும் எனக்கு முடிவு தெரியலைங்க, நானும் 5 மாதமாக வந்துங்கிறேங்க. அவங்களுக்கு வந்து ஒரே நாள் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரதத்தை எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் தரும். இது முழுமையான தேர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து 3 மணிக்கு வியாழக்கிழமை நாளை 3 மணிக்கெல்லாம் தேர் வந்து வடம் பிடிப்போம். அது பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே வந்து கோயிலை சுற்றி வருவோம். கோயிலை சுற்றி வர்றதுக்குள்ளே 6-7 மணி ஆகிடும். இது பக்தர்கள் அனைவருமே வந்து கலந்துருங்க. எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துருக்கும் போது நமக்கு வந்து அழைப்பு விடுவிக்கிறாங்க. அம்மா வந்து நம்ம ஒரு பிரச்சனை இருப்போம். அந்த பிரச்சனைக்கு இந்த இடத்துல போனால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குமான்னு நினச்சின்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா வந்து போனால் தான் தெரியும். அந்த கோயிலுக்கு வரும்போது தான் இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்மளுடைய கர்மாவானது இந்த இடத்துலையாவது போகுமா. நானும் நிறைய கோயிலெலாம் போயிருக்கேங்க. நிறைய செய்யாத வேலையில், நிறைய பார்க்காத இல்லை, நிறைய பரிகாரங்கள்லாம் நிறைய பண்ணிவிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் வந்து போகாத கோயில் இல்லை. அப்போ வந்து இந்த இடத்துல போகும்போது உங்களுடைய கர்மாவானது நிச்சயமாக போகும். ஏன்னா சிவனுக்கு பிடித்த பிரம்மகத்தி தோஷம் விலகிய தலம் இது வந்து. அது பார்த்திங்கன்னா முதன்மை சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடம் இந்த பீடம் தான். அப்போ இந்த இடத்துல போனால் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அங்காளம்மன் என்பது 3வது பிறவி. முதல் பிறவி ஆதிசக்தி, அவங்க தான் வந்து சக்தி யோகம். இவங்கெல்லாம் என்னுடைய பூசாரி வகைராவுகளை சேர்ந்தவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து தேர் வேலையெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வராங்க. பார்த்திங்கன்னா 20 நாளாகவே இது வந்து எல்லா மரத்தையும் கொண்டு இந்த தேர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த தேரை வந்து நாங்கள் வடிவமைப்போம். மறுபடியும் பிரிச்சுடுவோம்.
திருப்பி வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு வருஷமும் புதிய தேர் தான். அதனால தான் அம்மா வந்து புதுசாக வந்துட்டுருக்காங்க பாருங்க. எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக தான். அது ஏற்கனவே அவங்க கதைகள்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். கதைகள் இந்த மரங்கள்லாம் எப்படி வந்தது, அதனுடைய சாபம் எதனால் நிவர்த்தி ஆனது, தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா இந்த பனைமரத்தாலே தேர்கள் செய்யப்பட்டிருக்கு பாருங்கள். பனைமரம், வேப்ப மரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டுவா மரம், புளிய மரம், இன்னும் நிறைய மரங்கள். இந்த மரங்கள்லாம் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏரியில் வரும்போது பனைமரத்தில் வந்து கல் இறக்கும் போது கல் கொடுக்காத சாபத்தால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியில் வந்து எந்த மரங்களும் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருவாங்க. அந்த ஏரியில் வந்து எந்த மரங்களும் இது வரைக்கும் வளரலை. பக்கத்துலேயே பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியிலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மரம் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லா ஏரியிலும். இந்த ஏரியில் ஒரு மரம் கூட இருக்காது. அம்மா வந்து முளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டாங்க. அந்த மரங்கள் கேட்டது வந்து, அம்மா நாங்கள் பண்ண அவங்க கொடுக்காததுக்கு எனக்கு சாபம் விட்டியம்மா, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, என்னுடைய இந்த தேர் வேலைகள் செய்யும்போது நீங்கள் வந்து அதில் வந்து கூட இருப்பீங்க. அப்போ வந்து இவர்கள் தான் வந்து தேவர்கள். ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா பீடம் பார்த்தீங்கன்னா ஒரு பீடமும் வித்தியாசமாக இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய பீடம் இருக்குது. அது பிரம்மன் உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் சிவன், அதுக்கு மேலே தான் அம்மாவுடைய பீடம் இருக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல பார்க்குறதுக்கும் இது பார்க்குறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அங்காளம்மன் கோயில் என்பது முதன்மை தலம். ஏன்னா 3வது பிறவி தான் அங்காளம்மன். அப்போ 2வது பிறவி வந்து ஆதிசக்தி முதல்ல வந்து சக்தி யுகத்தில் பிறக்கிறாங்க. அதுதான் வந்து அடுத்தது தான் கிரேதாகம், திரேதாகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லிட்டு 4 யுகங்கள். அந்த 4 யுகங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து லலிதா திரிபுரி சுந்தரி சொல்லிட்டு முதன்மையாக அவங்களே வந்து காத்தல், படைத்தல், அழித்தல் வந்து அவங்களே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உலக உற்பத்தி பண்ணுறாங்க. உலக உற்பத்தி பண்ணும்போது தான் அப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாமே படைக்கிறாங்க. 30 முக்கோடி தேவர்கள், அசுரர்கள் எல்லாமே படைத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து பூமி வந்து சும்மா வெற்றிடமாக தான் இருந்தது. இங்கே வந்து என்னென்னா அவங்களுடைய இடம் இது வந்து. ஏன்னா வந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தவம் கிடப்பாங்களாம். அவங்களாம் வந்து இங்கே தான் வந்து தவம் கிடைக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா சிவன் ஆளை காணும்னு தேடுவாங்க. தேடும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கே வந்து தவத்தில் உட்காந்துட்டு இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடம் தான் இது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயும் மாநிலர்கள் இருக்கணும், நம்மளை மாதிரியே இருக்கணும். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தான் நீர், நிலம், நிறம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. மற்ற எந்த இடத்துலையுமே கிடையாது. அப்போ இங்கே மனித சக்தியை வந்து இருக்கலாம், மற்ற உயிர் ஜீவராசிகள் மொத்தமே இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இங்கே படைக்கிறாங்க, எல்லாத்தையுமே படைக்கிறாங்க. அந்த இறைவனுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான். நம்ம தான், வேறு யாரும் இல்லை. அந்த மனித பிறவி தான் இறைவன். அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவர் தான் ரொம்ப கடவுள் மாதிரி எனக்கு காட்சி தந்தான்னு சொல்லுவாங்க. மனித பிறவிலே நம்ம ஒரு சிலருக்கு நம்ம வந்து உதவி பண்ணோம், நம்ம முன்னின்று செய்கிறோன்னு சொன்னால் அவங்க நம்மளே கடவுளான்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா நம்மளும் கடவுள் தான். அதுதான் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஒவ்வொன்றும் நடக்கும். அந்த புராணங்கள் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் நடந்தது. ஹரிச்சந்திரா நாடகம்னா அப்போ வந்து அந்த கிரேதா யுகத்தில் வந்து யாரும் பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லுவார். விஸ்வாமித்திரர் நீங்கள் ஒன்றா போய் செக் பண்ணிப்பார், மானிடர்கள் யாரும் வந்து பொய் சொல்லாமல் 100க்கு 100 வந்து உண்மையை தான் பேசுவாங்க, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதேமாரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த யுகத்தில் வந்து அனுப்புகிறார். அப்போ தான் ஹரிச்சந்திரனுக்கு வந்து பல சோதனைகள்லாம் வைக்கிறாங்க, பல பிரச்சனைகள் எவ்வளோத்த வைக்கிறாங்க. அவருடைய கதைகள் கேட்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். விஸ்வாமித்திரர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அவரே ஹரிச்சந்திரன் கேட்பார், எனக்கு வந்து முன்பதிவில் என்ன பண்ணுவார், நான் வந்து இதோட என்னுடைய இறப்பு இருந்துடணும், இதுக்கு மேலே நான் மரணமில்லா வாழ்க்கையை நான் வாழணும், எனக்கு வந்து அடுத்த பிறவி எனக்கு இருக்கக்கூடாதுன்னு போது அவர் சொல்கிறார், இல்லை பிறவி வந்து ஒவ்வொருத்தரும் பிறந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, நீ மறுபடியும் தான் பிறக்கணும். அப்படி நான் வந்து பிறக்கக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்த ஜென்மத்தில் நீ பிறக்கும் போது பொய் சொல்லாமல் இருந்துட்டா போதும். நீ எப்போ வந்து நீ பொய் சொல்லாமல் இருக்கிறியோ அப்போ வந்து உனக்கு வந்து மரணமில்லா வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரனுக்கு சொல்கிறார். அவர் மறுபடியும் அடுத்த பிறகு வரும்போது தான் அவருக்கு சோதனைகள் வைக்கிறாங்க, பல சோதனைகள். அதில் வந்து தேவர்களை எல்லாருமே சேர்ந்து தான் அந்த சோதனை வைப்பாங்க. நாடு நகரத்தெல்லாம் விட்டுட்டு மனைவி மக்களை எல்லாம் இழந்து எவ்வளோ அதில் ஒரு அந்த கதைகள் கேட்கும்போது நமக்கே வந்து அழுகி வந்துடும். அந்தளவுக்கு வந்து பல சோதனைகள், பல பிரச்சனைகள் வைப்பாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் என்ன பண்ணுவார்னு வந்து பொய்யே சொல்ல மாட்டார். அதுதான் ஹரிச்சந்திரன் மாதிரி வாழ்ந்தார் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து தான், ஹரிச்சந்திரனுடைய கதைகள் பார்த்து தான் மகாத்மா காந்தி சத்திய சோதனையை எழுதினார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த மாதிரி வாழ்ந்தார். ஒரு வக்கீலாக இருக்கிறவர் தன்னுடைய எல்லாத்தையும், அவருடைய எல்லா விஷயங்களும் மறந்து எப்படி இருந்தார் பாருங்கள் அவர் வாழ்க்கையை. அந்த ஒரு நம்ம எல்லாம் வந்து அதை எடுத்துக்கணும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு புராணத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க மனிதர்கள் எந்த மாதிரி வந்தாங்க, வயசானவங்களாம் வந்து மகாபாரத போர் இப்படி நடந்தது, ராமாயணம் எப்படி நடந்தது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.
அதனால் ஒவ்வொரு காலகட்டங்கள் எந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாங்க, எந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரணும். அப்படி படிக்கும்போது தான் நம்ம இப்போ அடுத்த எல்லையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு, இந்த கலியுகத்தில் என்ன மாதிரி இருப்போம் நம்ம. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கலியுகம் வந்து பல பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்தில் தான் சண்டை. இப்போ வந்து வெளியில் எங்கேயும் இல்லை, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்து அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சிங்களாக இருக்கட்டும் பிரச்சனை. இதில் காரணம் என்னென்னா வந்து அந்த பூர்வீக சொத்தானது நமக்கு பிரச்சனை உருவாக்கும். ஏன்னா 4 யுகங்களுக்கு வந்து சேர்ந்த மாதிரி தான் இந்த யுகம், இந்த கலியுகம் நடக்கும். அப்போ வந்து பொய்யே சொல்லாமல் இருந்தான் அந்த ஹரிச்சந்திரா. திரேதாயுகத்தில் என்ன நடக்குதுன்னா ராமாயணம் நடக்குது. ராமாயணத்தில் நடக்கும்போது ஒருவன் ஒருத்தி. அப்போ பாசம், அண்ணன் தம்பி பாசம். அப்போ வந்து ராமாயண கதைகள் எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் பாசமாக இருந்தாங்களாம் அப்படின்னு. அவ்வளோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு ராமராக இருந்து. அதுதான் ஒருத்தன் ஒருத்தியாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பஞ்சபாண்டவர்களாக வந்து அடுத்தது மகாபாரத போர். அதுதான் வந்து பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரே ஆள் வந்து 5 பேர் 4 பேரை வந்து கல்யாணம் பண்ணாங்கன்ற சொல்லுவாங்க. நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒருத்தருக்கு வந்து 5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டிலாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கலியுகம் நடக்குது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்த மாதிரி தான் இந்த கலியுகம். இந்த அம்மாவுக்கு தான் இந்த பெரியாய் அம்மனுக்கு தான் நம்ம இப்போ இந்த தேர் திருவிழாவை நடத்துகிறோம். இந்த அம்மா தான் வந்து அங்காளம்மன் சொல்லுவாங்க. வேறு எந்த அம்மனும் இல்லை, அங்காளம்மன் தான் பெரியாய் அம்மன். அந்த சிவனுடைய பிரம்ம கபாலம் விடுதலையானோன்னு பிரம்மனுடைய சிரசை வந்து காலில் போட்டு மிதிப்பாங்க. மிதிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அண்டத்துக்கு ஆகாயத்துக்கு நிற்கிறாங்க. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இதுவாக நிற்பாங்க, ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அது உங்களை வந்து அந்த ஆக்ரோஷத்தை தணிக்கும் போது என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து அம்மாவை வந்து படுக்க வைப்பாங்க. ஆக்ரோஷத்தை தடுக்கிறதுக்காக இந்த அம்மா வந்து, ஏன்னா இந்த மாதிரி நின்ன கோலத்தோடு பார்க்கக்கூடாது. ஜனங்கள்லாம் பார்த்தாங்கன்னா மிரண்டுடுவாங்க, பயந்துடுவாங்க. அந்தளவுக்கு வந்து யாருக்கும் வந்து அம்மாவை பார்க்கக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா நின்னா என்ன ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாவை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக தான் படுக்க வைக்கிறாங்க. படுத்து அவங்களுடைய யாகம் வளர்த்துறாங்க. 30 முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே சேர்ந்து யாகமாக வளர்க்குறாங்க. யாகத்தை வளர்த்து வந்து அவங்க சாந்தப்படுத்துகிறாங்க. இது மட்டும் போதாது அவங்களுக்கு. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு தேர் திருவிழா நடத்தணும். அப்போ தேர் திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு தான் அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க எல்லாருமே கைகோத்து தான் இந்த தேர் வடிவமாக வராங்க. அதான் மாயத்தேர்னு சொல்லுவாங்க. இந்த தேர் வடிவமாக என்ன பண்ணுறாங்க, கைகோத்து தான் அம்மாவை வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அப்படியே ஊர்வலமாக வருவாங்க. அந்த ஊர்வலமாக வந்து தான் அம்மா வந்து அந்த அவங்களுடைய சாந்தப்படுத்துவாங்க. ஏன்னா எல்லாருமே 30 முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே சேர்ந்து அம்மாவை வந்து பவனி வர வைக்கிறாங்க. அப்படி என்னும்போது அம்மா வந்து சாந்தமாக வராங்க. அந்த உக்கிரத்துலேருந்து அவங்க சாந்தமாகி அதுதான் அந்த படுத்துட்ருப்பாங்க. இந்த ஒரு கதைகளும் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வல்லாளங்கண்டன் கதையை சொல்லுவாங்க. வல்லாளங்கண்டன் கதையை சொல்லும் போது என்னென்னா, பெரியாய்க்கு வந்து தலையில் வந்து பாம்பு சுரூபம் இருக்கும். பாம்புடைய சுரூபம் இருக்கும். இங்கே இல்லை பாருங்கள், தலையில் வந்து பாம்புடைய சுரூபம் இருக்காது. இது என்னன்னு கேட்டால், இது வந்து சிவனுடைய பிரம்மகபாலம் பிரம்மகஸ்தி தோஷங்கிறதால அவங்கள சாந்தப்படுத்தி வச்சுருக்கோம். அது வேறு கதைகள் வரும். அது வல்லாளங்கண்ணன் வந்து வேறு கதையாக இருக்கும். அதனால தான் வந்து தலையில் வந்து பாம்போட குடை இருக்கும். ஆதிசேஷன்ற குடை, பாம்போட குடை. அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய குடை தான் அது வல்லாளங்கண்ணன் கதைன்னு பார்த்தீங்கன்னா. அதுவும் வந்து அம்மனுடைய அவதாரத்தில் அது ஒரு அவதாரம். வல்லாளகண்ணன் வந்து அவனை அறக்கிறத அவனை வந்து அழிக்கிறதுக்காக அந்த ஒரு அது சுரூபம் எடுப்பாங்க. விஸ்வரூபம் எடுக்கும் போது அவங்கள சாந்தப்படுத்தும் போது அப்போ வந்து சாந்தப்படுத்துறது தான் அந்த ஆதிகேஷன் பாம்பை வந்து சாந்தப்படுத்துவார். அவர் தான் படுக்க வைப்பார். படுக்க வைக்கும்போது தான் அதிக பலம் கொண்டு வந்து அவருக்கு இருக்கும். அவர் சாந்தப்படுத்தும் போது அவருடைய அம்மா வந்து படுத்துடுவாங்க, மேலே படுப்பாங்க. அப்போ தான் எனக்கு வந்து குடையாக இருக்கும் போது நீ அம்மாவுக்கும் குடையாக சொல்லிட்டு மகாவிஷ்ணுவே வந்து அந்த குடையை வந்து பாம்பை வந்து அப்படியே விட்டுடுவார். அப்போதான் வந்து அதில் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பெரிய ஆயில் பார்த்துருக்கலாம். இங்கே இல்லையேன்னு கேட்பீங்க. அதுதான் அது அந்த கதைகள் வேறு, இந்த கதைகள் வேறு. அதனால் தான் நீங்கள் பார்த்துங்கிறது வந்து பெரியாய் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்னென்னா ஆடு கோழி பன்றி வந்து முப்பூசையிடுவாங்க. ஆடு கோழி பன்றி முப்பூசையிட்டு அது பொங்கல் இட்டு வழிபட்டு கொடுக்கணும். ஏன்னா பலிகாவுங்கிறது இந்த பூஜைகள் கொடுக்கும்போது அம்மா வந்து ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வரும் பக்தர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆடு கோழி வந்து முப்பூசை கொடுப்பாங்க. எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா ஆடு கோழி பன்றி வந்து முப்பூசையிட்டு தான் அதுக்கு வந்து பலி பூஜை கொடுத்து அதை வந்து பொங்கல் வச்சு படைப்பாங்க இந்த அம்பாளுக்கு வந்து. அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். ஏன்னா அந்த அவங்க அடிச்சுட்டு வந்து அவங்க படுத்துட்ருக்காங்க. அவனுடைய கால் பாதத்தில் வந்து முடிகெல்லாம் கொடுப்பாங்க. முடிகர் கொடுப்பாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறுலாம் கட்டுவாங்க. ஏன்னா ஒரு சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து
கோரிக்கை சீட்டுன்னு சொல்லிட்டு கட்டி நம்ம வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அது வந்து கோரிக்கையாக உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க, மாலையாக போடுவாங்க. மலையனூரில் வந்து இந்த கோரிக்கை சீட்டுங்கிறது எழுதுறது கிடையாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அந்த காலில் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டணும். மஞ்சள் கயிறு வாங்கி மஞ்சள் குங்கெல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சுற்றி அப்படி கொட்டிட்டு வரணும். கொட்டும் போது அம்மா வந்து மனசில் வேண்டிட்டு, அம்மா நான் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கிறேம்மா, இது நான் உனக்கு மஞ்சள் குங்கெல்லாம் கொட்டிட்டு வரமா, இந்த மங்களகரமான நிகழ்ச்சி எனக்கு இது ஏற்படுத்தித்தாம்மா, இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கம்மா, திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை தொழில் வளம், வீட்டில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன பிரச்சனையாக இருக்குதோ அதை நான் மனசில் வேண்டிக்கிட்டு அப்படியே சுற்றி வரணும். சுற்றி வரும்போது அம்மனுடைய கால் பாதத்தில் மனசில் வேண்டிக்கிட்டு கட்டணும். இந்த இலையில் வந்து இருக்கம்மா, உங்கள் இலைக்கு வந்துட்டேன், இந்த இலையில் வந்து என்னுடைய பிரச்சனையை வந்து உங்கள்கிட்ட வச்சுட்டேன், இது வந்து நீ உன்னுடைய கால் பாதத்தில் என்னுடைய பிரச்சனையை அத்தனையுமே வச்சுருக்கிறம்மா, இது எனக்கு நல்ல ஒரு தீர்வு தரணும்மா அம்மாவை சொல்லிட்டு வேண்டிக்கணும். அதனால தான் நிறைய பேர் வருவாங்க, அம்மனுடைய கால் பாதத்தில் கட்டிட்டு போவாங்க. அங்கே பூசாரிகளும் கொடுப்பாங்க, பக்கத்தில் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு வந்து நேர்த்தி கடனை நீங்கள் வேண்டிக்கலாம். அம்மாவுக்கு வந்து அடுத்த தடவை வர பார்த்தீங்கன்னா ஒரு புடவை, வளையல், குங்கம் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வந்து தட்டு பழம் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு காணிக்கையாக கொடுக்கலாம். நாங்கள் வச்சுங்க பூசாரி, நான் வந்து நல்லபடியாக நடந்து போச்சு, நான் நினச்சிட்டு வேண்டி போனேன், அந்த விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். அதான் பெரிய அம்மனுடைய சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அந்த மரங்கள்லாம் வந்து வந்திருக்கு பாருங்கள், எல்லா மரங்களும் கலந்து தான் வந்திருக்கும். இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியில் வந்து ஒரு மரங்களும் முளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சாபம் விட்டுறாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து இது வரைக்கும் எந்த மரங்களும் இல்லை. அந்த மரங்கள் சாபம் விட்ட மரங்கள் தான் இங்கே தேர் வடிவமாகி வந்து எல்லாமே காட்சி கொடுத்துட்ருக்கு. அதனால் நாங்கள் திருப்பி இதை யூஸ் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செலவுகள் பண்ணுறோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தேர் செய்கிறோம். அந்த தேர் செஞ்சு பிரித்து என்ன பண்ணுவோம், அந்த ஏலத்துக்கு விட்டுடுவோம். யாருமே திருப்பி அதை யூஸ் பண்ண மாட்டோம். மறுபடியும் அடுத்த வருஷம் புதிய தேர். அதனால தான் என்னமோ தெரியல, கொரோனா காலத்துலேயும் அம்மா வந்து எங்களுக்கு வந்து தேர் வந்து சுற்றி வந்தது. அது எங்களுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி தந்தது. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அம்மா என்னம்மா இது உனக்கு வந்து கொரோனா காலமாகி போச்சு, எல்லா இடத்துலையும் வந்து தேர்லாம் நின்று போச்சு, நமக்கு வந்து என்னம்மா இந்த தேர் திருவிழா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எப்படியாவது நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணி அம்மாவுடைய ஆணையால் வந்து கொரோனா காலத்தில் அம்மாவுடைய தேர் வந்து பவனி வந்தது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மாவுடைய சக்தி இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் மலையனூர் இருக்கட்டும், இந்த சுற்று வட்டார பகுதியில் எந்த பாதிப்பும் வந்ததில்லை. இயற்கை பாதிப்பும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. கடலில் பிரச்சனை, அங்கங்கே பூமியில் பிரச்சனை, அங்கங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த மலையனூர் எல்லைக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. நாங்கள் சொகுசாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அம்மா வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்ததில்லை இது வரைக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அந்த பிரச்சனைலாம் வந்து எங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் இருக்கும். எங்களுக்கு எந்த ஒரு இயற்கை சீற்றமும் இங்கே வந்து தீண்ட முடியாது. ஏன்னா இந்த அம்மாவோட எல்லையில் இருந்துட்டுருக்கு. அதனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் வந்து அம்மாவுடைய அருள் வந்து அதனால தான் கிடச்சிட்ருக்கு. அதனால தான் அங்காளம்மன் கோயில் மாதம் எல்லா ஊர்லேயும் வந்து தேர் திருவிழா விசேஷமாக பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தா முதன்மை தலம் இது வந்து மேல்மலையனூர் வந்து முதன்மை தலமாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ தான் சக்தி பீடங்களில் முதல் சக்தி பீடங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் 51 சக்தி பீடங்கள் இருக்குதுன்னு தெரியுமே தவிர முதன்மையான சக்தி பீடம் மேல்மலையனூருங்கிறது தெரியாது. அது வந்து இதுதான், அந்த ஆதிங்கிறது இதுதான். இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்றது எங்களுக்கே தெரியாது. எங்கள் பாட்டன் தாத்தா அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க, பாரம்பரியமாக அவங்க பூஜைகள் பண்ணிட்டு வந்தாங்க. இது சுடுகாட்டு கோயில்ன்றதால யாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் வருவோம். நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி 7 மணி ஆச்சுன்னா இருக்காது, கூட்டங்களாம் இருக்காது. நாங்களே வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோயில்கள் வந்து ஃப்ரீயாகவே இருந்தது. ஏன்னா எங்களுக்கு கருத்தறிந்தே நாங்கள் பார்த்துருக்கேன். கூட்டங்கள் அவ்வளோவா வந்தது கிடையாது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது மலையனூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் தெரியுது. மேல்மலையனூர்னால் உலக அளவில் எல்லாருக்குமே தெரியாத இடமே கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் மேல்மலையனூர் எந்த இடத்துல இருக்குது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா மலையனூர் அங்காளி அப்படி பாடல்கள்லாம் பாடும்போது அவங்க கேட்டிருக்காங்க. பக்தி பரவசமுடைய பாடல்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த அம்மாவுடைய கோயில் எங்கே இருக்குது, அப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா முதன்மையான சக்தி பீடங்கள்லாம் எப்படி மலையனூர் சொல்கிறோமோ சிவனுக்கு முதன்மையான தலம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கோயில்கள் எல்லாமே.
அதான் சொல்லுவாங்க, எல்லா கோயிலுக்கும் ஈடு இணை இல்லாதது வந்து சிவனுடைய தலங்களில் வந்து திருவண்ணாமலை. அதேமாரி எல்லா இடங்களுக்கும் அதாவது இருக்கிற அம்மன் அத்தனை அம்மன் இருந்தாலும் மலையனூருக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏன்னா மலையனூர் அம்மா தான் முதன்மையான அம்மா. அதனாலே சொல்லுவாங்க, சாமி ஆடும் போதே சாமி அவங்களுக்கே தெரியாது மலையனூரில் இருக்குன்னு. அவங்களே என் எல்லைக்கு வாங்க, மலையனூருக்கு வாங்க, என் எல்லையிட்டு வா, என் பிரச்சனை நான் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், சார் இதுமாரி சாமி வந்துச்சு சார், சாமி வந்து மலையனூர் எல்லைக்கே வர சொல்லிச்சு, எனக்கு இந்த மலையனூர் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது சார், அது வந்து ஆடி அதுவே சொல்லிச்சு சார்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து தேவை கலியுகத்துக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அம்மாவை தான் நம்ம தேடி வரணும். இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டுருக்கு. அது மாங்கல்யெல்லாம் அம்மா கிட்ட இருந்து செலுத்திடுங்க. ஏன்னா நம்ம எந்த டைமில் கல்யாணம் பண்ணணுமோ தெரியாது. அதே கலப்பு திருமணம்லாம் பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கோர்ட்டு கேஸுமாக நடந்துகிட்ருப்பீங்க. அந்த மாங்கல்யத்தை போட்டுடுங்க, திருப்பி ஒரு மாங்கல்யம் கட்டிங்க. ஏன்னா சிவன் அவர் ஒரு கெஸ்ட்டு, அம்மா ஒரு கெஸ்ட்டு. மீனவ பர்வத ராஜகுல மீனவ பெண்ணாக பிறக்கிறாங்க. சிவன் வந்து அவர் வந்து சைவம், அவங்க வந்து அசைவம். அப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து திருமணம் நடக்குது. அப்படி திருமணம் நடக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே திருமணம் பண்ணுறவங்க வந்து ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் வந்து கல்யாணம் பண்ணின்னு போகிறாங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கோயிலில். ஆனால் வந்து நாங்கள் கலப்பு திருமணம் எதையுமே நாங்கள் ஆதரிக்கிறது கிடையாது. இந்த கோயிலில் கட்டக்கூடாதுன்னு நாங்களாம் சொல்லிவிடுவோம். ஒரு சிலர் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களே வெளியே இருந்து தாலி கட்டிட்டு போகிறாங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் சொன்னால், இதுமாரி ஏற்கனவே நம்ம தவறிட்டு இருப்போம், பிரச்சனையாக வந்துருக்கோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணியிருப்போம், அது நேரங்காலம் நமக்கு சரியில்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த மாங்கல்யத்தை போட்டுருங்க. அதுதான் தோஷங்களை பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. நிறைய ஜோதிடர்கள் நிறைய ஐயர்கள்லாம் சொல்லி அனுப்புவாங்க, மேல்மலையில் கோயிலுக்கு போங்க, அங்கே போய் உங்கள் மாங்கல்யத்தை செலுத்திருங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒரு சிலர் பார்த்தா டம்மி மாங்கல்யத்தை வந்து போடுறாங்க. அது எப்படி வேலை செய்யும்? ஏன்னா பரிகாரம்னா அதற்கு உண்டான முழு மூச்சோடு நம்ம செய்யணும். அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அம்மாக்கிட்ட ஒரு மாங்கல்யத்தை வாங்கி கட்டிங்க, ஒரு மஞ்சள் கயிறு கட்டிங்க. அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேரும் இணைஞ்சு சந்தோஷமாக இருக்கும்போது 2 பேரும் வந்து மாங்கல்யத்தை சேர்த்து கட்டிக்கலாம். நிறைய குழந்தை இல்லாதவங்களாம் நிறைய வேண்டி வணங்கி இந்த இடத்துல போயிட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறைய 3 மாதம் 4 மாதம் இல்லை சார், இதுமாரி ஆகிடுச்சு சார், பரவாயில்ல சார், நல்லா இருக்கிறேன் சார், இடைக்கிடையே போகிறோம் சார், நான் அம்மாவுக்கு வந்து இடைக்கிடையே வேண்டிக்கிட்டு இருக்கேன் சார் சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தெரியுது இந்த இடத்துல வந்து அவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த தடுமாற்றம் இருக்கும். அப்போ தடுமாற்றம்னு சொன்னால் அவங்க வந்து எதையுமே ஒரு கான்ஃபிடென்ட் வைக்கிறது கிடையாது. நம்ம கான்ஃபிடென்ட் வைக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது முழு மூச்சாக இருக்கணும். இந்த வருஷம் எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையோட எண்ணங்கள் தான் இருக்கணும். யாரை பார்த்தாலும் நீ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சுங்க, குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா பேசுங்க, குழந்தைங்களுக்கு என்ன வாங்கி கொடுங்க. அந்த குழந்தையோடைய மோட்டிவேஷன் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருமே. இன்றைக்கி அவங்க வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா எப்படி வந்து கிடைக்கும்? நீங்கள் மருத்துவ ரீதியாகவும் பார்க்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் மனநிலை அதே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதே சிந்தனையாக வச்சுட்டு இருக்கணும். எனக்கு இந்த வருஷம் வந்து நிச்சயமாக அம்மா வந்து நம்ம கொடுப்பாங்க. தினசரி எழுந்தவுடனே காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்தவுடனே அம்மனை வேண்டணும். இந்த வருஷம் எனக்கு குழந்தை வேணுமா? அவங்க எழுந்தவுடனே அதான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். மனம் வந்து ஒருநிலை பண்ணால் தான் வந்து நமக்கு எல்லாமே தரும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து மந்திரங்கள் சொல்லி தான் வந்து பெரிய பெரிய எல்லாமே வரம் வாங்கினார்கள். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து யாராருக்கும் சித்தர்களுக்கே வந்து எல்லாருமே பயப்படுவாங்களாம், சாமிகளே வந்து. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மந்திரம் வந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க. சிவன் வந்து எல்லாத்தையுமே கேட்டது அத்தனையுமே கொடுத்துருவார். அவர் கதைகளே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஒருத்தர் வந்து தலையில் கை வச்சாவே எரிஞ்சிடும்னு சொல்லிட்டு பசுமாயிடும் சொல்லிட்டு வரம் வாங்குறாரு. கடைசியில் சிவன் மேலேயே தலையை கை வைக்க வந்துடுவார். அந்த டைமில் மகாவிஷ்ணு வந்து ஆடி அவர் பம்பளை வேஷம்லாம் போட்டு ஆடி அதுக்கப்புறம் தலையில் கை வச்சு அவனுடைய வந்து எரிச்சி பசுமாக்குவார். அது மாதிரி கேட்கும் போதே கொடுத்துருவார். ஏன்னா அந்த இறைவன் என்பது அது அம்மாவாக இருக்கட்டும், அது சிவனாக இருக்கட்டும், அதை வந்து கேட்ட உடனே என் பிள்ளைங்க கேட்டிருக்காங்க, தவிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் தாவத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். உட்காந்துக்கிட்டு டெய்லி பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கணும். காலையில் இருந்தோன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நினச்சிட்டு இருக்கிற விஷயங்களை அத்தனையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். 100% உண்மை. 4 மணிக்கு எழுந்திருக்கு ஒரு விளக்கு கூட எதுவும் அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துலையே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, உன்னால் தான் இந்த பிரச்சனை முடியணும், நான் உன்னை தான் பிடிச்சிட்ருக்கேன், நிச்சயமாக எனக்கு நீ தான் கொடுக்கணும், வேறு யாரும் எனக்கு கொடுக்க மாட்டாங்க, நானும் போகாத இடம் இல்லை, ஆஸ்பத்திரி கோயில் கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து உன்னுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வந்து நம்ம வந்து வணங்கணும். அதான் சொல்லுவாங்க, அது அவங்களுடைய அருள் இருந்தால் தான் நிச்சயமாக கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து மண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆண்கள் வந்து விதை. அந்த விதையை வந்து மண்ணில் போட்டாலும் தண்ணிங்கிறது இறைவனுக்கு கொடுக்கணும். அந்த தண்ணி இறைவன் ஊற்றினா மட்டும்தான் அந்த செடி முளரும், செடி முளைக்கும். இல்லை என்றால் அந்த மண்ணும் விதையும் அப்படியே செத்து போகும்.
தண்ணியெலாம் என்ன பண்ண முடியும்? அந்த தண்ணி யார் கொடுக்கணும்? இறைவன் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ இறைவன்கிட்ட வந்து நம்ம நாடி அவங்கக்கிட்ட இந்தமாரி குறை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்த இடத்துலே தினசரி பண்ணிக்கிட்டே வரணும் தொடர்ச்சியாக. மந்திரங்கள் எந்த மந்திரங்களும் உச்சரிக்கலாம். உங்களுக்கு எந்த மந்திரங்கள் தெரியுதோ அந்த மந்திரங்கள் உச்சரிக்கலாம். அதான் திருமூலர் எழுதிய சிறப்பான மந்திரங்கள் சொல்லியிருந்தேன். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதி தானே. அவர் சொல்கிறார் வந்து, திருமூலர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மந்திரங்கள் யார்கிட்ட போய் சேரும்? அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும், தேவையில்லாதவர்களுக்கு போய் சேராது. அப்போ அதனுடைய வாசகங்களே சொல்லுவார். சிவசிவான்னு பார்த்தீங்கன்னா 9 தடவை வச்சுருப்பார், அதை ஒழிச்சு வச்சுருப்பார் அந்த இதுலேயே, மந்திரத்துக்குள்ளேயே. சிவ சிவா சிவ சிவா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மந்திரத்தில் வைக்கிறார். அதில் சொல்லும் போது என்ன சொல்கிறோம்? சிவசிவ என்கிற தீவினையாளர், தீமை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்னுடைய சிவசிவ மந்திரத்தை உச்சரிக்க மாட்டாங்க. அதான் சிவசிவ என்கிற தீவினையாளர். அப்படி தீமை செய்யக்கூடிய ஆட்கள் சிவசிவ என்றிட தீவினை மாலாம். அப்படி தீவினை செய்யக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அந்த தீமையான செயல்கள் எல்லாமே மாறிடும். அதான் சொல்கிறாரு, சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும். அப்படி சிவசிவ என்றிட தேவரும் அவர். அப்படி இப்படி மறுபடியும் அடுத்தது சிவசிவன் சொல்லும் போது தேவருடைய அம்சமாக ஆகிடுவாங்க. நல்லது கெட்டலாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு வந்து. அப்போ வந்து சிவசிவ என்னை சிவகதி தானே. அப்போ வந்து என்னை வந்து சிவகதி அப்படி அனுப்பும்போது என்னை வந்து அடைஞ்ச மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து நான் தேவையான விஷயத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலரே எழுதுகிறார். அதான் அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா, சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதி தானே. அப்படி சொல்லும் போது தான் என்னை வந்து சிவத்தை அடைய முடியும். அது தொடர்ச்சியாக நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து நமசிவாய மந்திரங்கள் சொல்லலாம். நமசிவாய் வந்து பஞ்சாட்சர மந்திரங்கள் சொல்கிறாங்க. நமசிவாய, சிவய நம, மசிமயன, ஏமா நமசி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பஞ்சாட்சர மந்திரங்கள் தான். எந்த மந்திரங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உட்காந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து மந்திரங்களை உச்சரிக்க பழகணும், உச்சரிக்கணும். அந்த உச்சரிக்க பழகும்போது விநாயகருடைய மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு விநாயகர் வந்து மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாமே கொடுத்துருக்காரு. மகாவிஷ்ணுவும் கொடுத்துருக்காரு, சிவனும் வந்து ஆஞ்சநேயர் வடிவத்தில் கொடுத்துருக்காரு. இந்த மந்திரங்கள்லாம் உச்சரிச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் பலன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பல விஷயங்கள், பல புராணங்கள், பல கதைகள்லாம் தெரியும் போதே உங்களுக்கு வந்து நமக்குள்ளே வந்து இறைவனோட அருள் கிடைக்கும். அப்போ கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும். தேர்வுகளெல்லாம் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கதைகள் சொல்லும் போது ஆன்மீகத்தோடு நம்ம வந்து ஒன்றிணையும் போது தான் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து விளையாட்டு பொழுதுபோக்காக இருக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணோமா நம்ம ஒரு வருஷம் தாண்டிச்சா அடுத்தது வந்து குழந்தை பாக்கியம் உருவாக்குறதுக்கு என்ன வழியில் இருக்கோ அதை நம்ம வந்து தேடணும். அதுக்கு அடுத்த வருஷம் போகக்கூடாது. 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடுச்சா நம்ம அதிகமாகிடுச்சு, 2-3 வருஷம் ஆகி போச்சு. இதுக்கு மேலேயும் வந்து நம்ம குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடக்கூடாது. அது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இறைவனை அடையணும், இல்லை எங்கே போய் பரிகாரங்கள் பண்ணால் தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம சுற்றினா தான் கிடைக்கும். இன்றைக்கி ஒரே ட்ரீட்மெண்ட்டுன்னு அதிலே போயிட்டு இருந்தால் மட்டும் கிடைச்சிடாது. அவங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது சொல்லிட்டு வராங்க. அதில் 100க்கு 10 பேர் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க, 90 பேர் சக்ஸஸ் இல்லை. அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிரகங்கள் வந்து அவர்கிட்ட ஆதிக்கம் செலுத்துதுன்னா அந்த இடம் வந்து கைராசி டாக்டர்னு சொல்லுவோம். அவர்கிட்ட போனால் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் செலவுகள் அதிகமானாலும் அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய டாக்டராக இருப்பார். நிறைய பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து அந்த இடத்துல நிறைய வந்து 90% வெற்றி அடையும். அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போங்க. ஏன்னா அவங்களுடைய கிரகங்களால் ஆதிக்கம் செலுத்துது. அவங்க மூலியமாகவே அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் கொடுத்துருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய கோயில்கள் தான் இந்த ஆதிக்கம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வரும்போது அந்த பவர் கூடும். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் நாளைக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ தொடர்பு இருந்தால் தான் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தால் ஏதோ ஒரு பலன் சொல்லும் போது அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நான் நிறைய பேருக்கு வந்து மந்திரங்கள் சக்கரங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கேன். மந்திரங்கள் சக்கரங்கள் போடுறாங்க, சக்ஸஸ் ஆகிருக்கு சார், பரவாயில்ல சார், நீங்கள் கொடுத்தீங்க, நல்லா இருக்கிறேன் சார் அப்படின்றாங்க. அப்போ ஏதோ ஒரு அம்மா வந்து என்கிட்ட கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்தை கொடு, அவங்களுக்கு வந்து சொல்லு, இதை தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை சொல்லுவோம். இதை செய்யுமா, தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணி தரோம் சொல்லிவிட்டு அதை நம்ம வந்து முழு மூச்சாக எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன மந்திரம் கொடுக்குறோமோ சக்கரம் கொடுக்குறோமோ உடனே அதை வாங்கி அதை பயன்படுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்துவது கிடையாது. இதுவாக வேலை செய்ய போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கலியுகத்துக்கு மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாமே தேவை. நம்ம கணபதி மந்திரமே உச்சரிக்கணும், கணபதி ஹோமமே பண்ணணும். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் வந்து ஒரு சிம்பிளாக அதுக்குன்னு ஒரு சில மெட்டீரியல் நாங்கள் கொடுக்குறோம். அந்த மந்திரங்கள்லாம் உச்சரிக்க பழகிட்டிங்கன்னா உட்காந்து நம்மளே வந்து மந்திரங்களை உச்சரித்து பழகலாம். மாதத்துக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணால் கூட போதும். அந்த இடத்துல கெட்ட சக்தி வராது. கெட்ட சக்தி தான் நம்மளை வாட்டி வதைக்கிறதுக்கு காரணமே. நம்மளை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி
நன்மையான விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும். தெய்வ அருள் கிடைக்கிறதுக்காக என்னென்ன வழியில் இருக்கோ அத்தனை வழிகளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி வந்து பூஜைக்கு போனால் சும்மா ஒரு சாமி தீபார்த்தனை மட்டும் பண்ணுறாங்க. எனக்கு படிப்பறிவு இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் மந்திரம்லாம் சொல்கிறது இல்லை சார் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பிடிச்சி செய்வாங்க. அம்மாக்கிட்ட வந்து நெருங்கி செய்வாங்க, நிறைய பிடிச்ச மாதிரி செய்வாங்க. அந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பூஜை கலையே அவ்வளோ அம்சமாக இருக்கும். நாங்கள் நிறைய ஒரு சில வீடுகள்லாம் போயிருக்கேன், அவ்வளோ அம்சமாக வச்சுருப்பாங்க. பூஜை அறையே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும், க்ளீனாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கும். வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கமகமன் பொருள்லாம், வாசனை உள்ள பொருள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் வரும். அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் அங்கே அந்த இடத்துல இருக்கும். அதான் தேர் வேலையானது தொடர்ந்து பணிகள் எங்கள் ஆளுகள் வேலையை செய்து கொடுக்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது 20 நாளாக இந்த வேலைகள் படி தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு வந்து வியாழக்கிழமை வந்து தேர் திருவிழா வந்து சிறப்பாக 3 மணிக்கு தேர் இழுப்போம். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுடைய பதிவுகள் வந்து நான் முன்கூட்டியே கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் தீமிதி திருவிழான்னு காலையில் போட்டால் உடனே வந்து கிளம்பி நிறைய பேர் வந்தாங்க. அதனால் நம்ம பதிவுகள் முன்கூட்டியே கொடுத்தாவது ஜனங்களை வந்து வந்துட மாட்டாங்களா? வரும், அவங்களுக்கு ஒரு சின்ன நியூஸ் போய் சேராதா? நம்மளும் வந்து கலந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லா ஊர்லேருந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க உடனே கிளம்பி வந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் தான் நம்ம முன்கூட்டியே நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். ஏற்கனவே வந்து நிறைய நிகழ்ச்சி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் வந்து ஒரு சிலர் கவனத்துக்காக கொண்டு போகணும். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஐயா நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து நல்லதாக இருக்குது, நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க, நல்லதாக பேசுகிறீங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. அதனுடைய பதிவுகள் தான் இப்போ நான் முன்கூட்டியே கொடுத்துட்ருக்கேன். அதான் வேலைகள்லாம் தொடர்ச்சியாக முடிஞ்சு இன்றைக்கி வந்து தேர் திருவிழாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாளை காலையில் வந்து 3 மணிக்கு வடம் பிடிச்சோம்னு சொன்னால் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கோயிலை சுற்றி வரத்துக்கு 6-7 மணி ஆகிடும். கோயிலை சுற்றி வந்துடுவாங்க. அம்மா வந்து பவனி வந்து உடனே வந்து அம்மா வந்து காட்சி கொடுத்து அப்படியே உள்ளே இட்டுன்னு போயிடுவோம் அடுத்த நிமிஷமே. ஏன்னா ஒரு சில கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருப்பாங்க. சாமி வந்து 1 நாள் 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும், மேலேயே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே இறக்க மாட்டாங்க. இது மாயத்தேன்றதால உடனே சாமி ஊர்வலம் வந்தவுடனே உடனே இறக்கி எடுத்துன்னு போயிட்டு உள்ளார வச்சுருவோம். அதுதான் ஐதீகம். இந்த கோயிலுடைய ஐதீகம்னா என்ன, ஏன் இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக செய்கிறாங்க, பக்தர்கள் ஏன் இவ்வளோ பேர் வராங்க, நேர்த்திக்கடன் என்னென்ன செலுத்துகிறாங்க, இந்த கஞ்சொலி வேஷம்னா என்ன? ஏன்னா இந்த வேஷம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் கோயிலுக்கு மட்டும்தான் சாத்தியப்படும். எந்த ஊர் கோயிலையும் இந்த கஞ்சொலி வேஷங்கிறத போட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுனா வித்தியாசமான வேஷமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்த கஞ்சொலி வேஷம் தான் அம்மாவோட வேஷம், அம்மா வந்த வேஷங்கள். அந்த கந்த துணியை அணிஞ்சிட்டு தான் அங்கேருந்து வராங்க, அவங்க சாபத்தில் வராங்க. இந்த தென்கையலாயம் அப்படி சொல்லிட்டு இடம், மலையரசன் பட்டணம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யம், ஒவ்வொரு பேர்லையும் மாறி இப்போ மேல்மலையனூராக மாறி இருக்குது. அதான் தேர்கள் வந்து இப்போ வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து தேருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். நாளைக்கு வரும் பக்தர்களும் அனைவருமே வந்து கலந்துங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு வருதுனாவே அம்மா ஏதோ ஒரு நமக்குள்ள ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க, அதுதான் நினைக்கணும். ஏன்னா நானே வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படும்போது யாரா ஒருத்தவங்க சொன்னால் தான் போவேன். அதாவது என்னை கூப்பிட்றதுக்கு ஒரு அறிகுறி வச்சுருப்பேன். 3 தடவை என்னை கூப்பிடணும். என்னப்பா மாலை போட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. என்னதோ ஐயப்பன் நம்மளை கூப்பிட்றாரு. அடுத்தது இன்னொருத்தர் என்னப்பா இன்னும் மாலை போடல. அடுத்தது கிட்ட நெருங்கிட்டார், எப்பப்பா மாலை போட அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது தெரிஞ்சுங்க, ஓகே நம்மளை ஐயப்பன் நம்மளை கூப்பிட்டுட்டாரு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து நிறுத்துதுன்னா நம்மளை கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு இந்த 3 பதிவுகள் வந்தவுடனே உடனே மாலை போட்டுருவேன். ஏன்னா வந்து ஐயன் நம்மளை கூப்பிட்றாரு. அது யார் மூலியமாக தான் கூப்பிடுவார், ஒரே நபரை நம்மளை வந்து கூப்பிட மாட்டாங்க. 3-4 பேர் என்னம்மா மலையனூர் போகிறீங்களா, இந்த மாதம் அமாவாசை ஊஞ்சலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது யார் கேட்பாங்க? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தெய்வ அருள் நம்மக்கிட்ட வந்து வா, நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுது. அந்த பதிவுகள் தான் நம்ம நினச்சிக்கணும், இதுதான் சிம்டம், இதுதான் நம்மளை கூப்பிட்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த வீடியோவை பார்த்துட்டே வரும்போது இந்த வீடியோ வந்துட்டுருக்கும். டக்குன்னு வரும்போது இது பார்த்து இது உள்ளே போய் இந்த விஷயங்கள்லாம் கேட்டால் தான் நான் சொல்கிற பதிவுலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் ஏதோ ஒரு அழைப்பு நம்மளை விடுவிக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துக்கு போனால் நமக்கு விடுதலையாகும். இல்லைனா சாதாரணமாக இந்த வீடியோ உடனே ரீச் ஆகுது. ஏன்னா லட்சம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் வீடியோ போகணும்னா வீடியோ போகாது. யார் வந்து அதை கஷ்டப்பட்டு பிரச்சனையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து காட்டும். அப்போ காட்டுதுன்னா என் எல்லைக்கு வா, மலையனூர் எல்லைக்கு வா, நான் வந்து உனக்கு வந்து வழி நடத்துகிறேன். அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அறிமுகம் எனக்கு யாருனே தெரியாது, அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா அப்படின்றாங்க. நம்மளும் கொடுத்துட்ருக்கோம். அதான் தேர் வேலையெல்லாம் முடிஞ்சிருது. தேர் வேலை முடிஞ்சு நாளைக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு.
வர்ற பக்தர் அனைவருமே தேரில் கலந்துங்க. இன்றைக்கி இந்த வருஷம் வந்து தேரில் கலந்துக்கும்போது அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு மாற்றங்கள் இருக்கணும், அடுத்த வருஷம் நான் தேர் இருக்கும்போது எனக்கு இந்த வேலைகள் முடிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை நினச்சிட்டு இருங்க. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்கள். அம்மாவுக்கிட்ட என்ன கேட்டிங்களோ அது தினசரி 4 மணிக்கு எழுந்திருக்க பழங்க. அது டெய்லி கேட்டுகிட்டே வாங்க. அப்போ அடுத்த வருஷம் வரும்போது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் என்னை வந்து பாருங்கள். இல்லைங்க, நான் வந்து ஒரு வருஷமாக அம்மாவை நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணேன், நிறைய விஷயங்கள் என்னென்ன கொடுக்கணும் அத்தனையுமே செஞ்சு பார்த்தேன், எனக்கு வந்து அப்பயும் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் என்னை வந்து பாருங்கள். நிச்சயமாக அம்மா வாழ முடியாத விஷயம் இல்லை, அம்மாவே வந்து தீர்த்து வச்சுருவாங்க. நீங்கள் வந்து காசு செலவு பண்ண தேவையில்லை, எங்கேயும் போய் சுற்ற தேவையில்லை. நான் இந்த தலம் போனேன், அந்த தலம் போனேன், பரிகாரம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றாதீங்க. இந்த ஒரு வருஷம் காலங்களில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மாதம் அமாவாசைக்கு ஊஞ்சல் வழிபாட்டில் கலந்துங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அம்மாவால் தான் முடியும். நான் இன்னை வரைக்கும் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அம்மாவை மட்டும்தான் நான் வந்து அப்படியே முழுமையாக நம்புவேன். வேறு எதையுமே கேட்க மாட்டேன். அம்மா நீ என்ன ஆணையறையோ அதை நான் செய்கிறதுக்கு ரெடியாகிறேன். ஏன்னா இந்த ஜீவனைக்கு என்ன நீ ஆக்டிவேஷன் பண்ணுறது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீ என்ன பயன்படுத்தணுன்றது உன்னோட தான் இருக்குது. ஏன்னா இடையில் பார்த்தீங்கன்னா சிவன் தொண்டன் ஆகலான்னு நான் யோசனை பண்ணேன். இது ஒரு கதைகள் இருக்குது. சிவ தொண்டனாக மாறலாம். ஏன்னா நிறைய பேர் சிவ தொண்டர்களாக இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நம்மளும் மாறினா என்ன அப்படின்னு நினைக்கும் போது தான் அம்மா என்ன பண்ணாங்க, இல்லை எனக்கு வந்து சக்தியாக கூட இருக்கணும், நீ தான் இருக்கணும், அப்போ என் கூடவே இருன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்த்தா, இந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவுக்கு தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே துண்டு சாப்பிட போட்டு மரியாதை கொடுத்துறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே வந்து தர்மகர்த்தா, பூசாரிகள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோம். அதான் நீங்கள் காமிச்சிட்ருக்கேன். தேருக்கு வாங்க, அம்மனுடைய அருள் பெறுங்க. மலையனூர் வந்தால் நிச்சயமாக மாற்றம் வரும். இவங்கெல்லாம் எங்களுடைய பூசாரி வம்சத்தை சார்ந்தவர்கள். இவ்வளோ பேர் இருக்கிறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த தலைக்கட்டு இருந்துகிட்ருக்கோம். அந்த பூசாரி வம்சம் 7 வம்சாவழி பூசாரிகள் சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் பாருங்கள். இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணுறோம். நீங்களாம் கேட்டிருப்பீங்க, இவரெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க. என்னையும் கேட்டதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நீங்கள் இது வரைக்கும் உங்களை நான் பார்த்ததே இல்லை சார்ன்னுவாங்க. ஏன்னா இந்த 1000 பேர் இருந்துட்டுருக்கோம், 1000 பேர் தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னா திருவிழாவில் வந்து எல்லாருமே ஒன்றா கலந்துக்கும். அதான் பூசாரிகள், தர்மகர்த்தாக்கள் எல்லாருமே மாலை மரியாதை போட்டு துண்டு போட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.